வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சூப். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், நறுக்கி வச்ச வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 10, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2, அதை நல்லா கீறி இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த சூப்பை நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு பாத்திரத்துலேயே நல்லா கொதிக்க விடலாம். அதுவே நல்லாயிருக்கும். சிக்கனை அடிக்கடி நீங்கள் கரண்டியால் கொத்தி விட்டிங்கன்னா குக்கரை விட உங்களுக்கு பாத்திரத்தில் வைக்கக்கூடிய சூப்பு சூப்பராக இருக்கும். இப்போ இதோட மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், பெப்பர் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சூப்புக்கெல்லாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. அதோட ஒரு 1/4 கிலோ சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அந்த சிக்கனை நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. இந்த சிக்கனோட பச்சை வாசனைலாம் போகணும். ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி நம்ம அடுப்புலேயே வச்சு கிளறி விடணும். எப்போயுமே குக்கரை உடனேவும் மூடக்கூடாது. இந்த மாதிரி சிக்கனை போட்டால் நம்ம ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கிளறி விடணும். தேவையான உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் நமக்கு நல்லா வற்றிடணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம நார்மல் வாட்டரையே ஊற்றிக்கலாம். இப்போது நான் அரிசி களைஞ்ச தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போது குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுடலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வேகணும். அந்த தண்ணியும் சிக்கனும் நம்மளுக்கு மிங்கிளாகி சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அதனால் நீங்கள் ஒரு 5 விசில் விட்டுருங்க. இப்போ நான் விட்டுட்டேன். இப்போ 5 விசில் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நான் கொதிக்க விடுறேன். அந்த சிக்கனை நீங்கள் கரண்டியால் ஒருத்தர நல்லா நசுக்கி விடுங்க. நசுக்கி விட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சிக்கனில் இருக்கிற சாரெல்லாம் அந்த தண்ணியில் போய் சேரும். சிக்கன் சூப்பு சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது மேலே பெப்பரை தூவி விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான சூப்புங்க. இது உங்களுக்கு செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு லேட் ஆகும் தவிர மற்றபடி இது ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.